everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I bring you greetings from New Zealand. நான் நியூசிலாந்திலே இருந்து உங்களுக்கு வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். For the next few weeks I want to talk about the book of Proverbs, which is the book of wisdom. நான் வருகிற சில வாரங்கள் நீதிமொழிகளிலே இருந்து பேச விரும்புகிறேன். ஞானம் என்ற ஒரு புத்தகமாய் அது இருக்கிறது. So today we'll have a look at the introduction. இன்று அதனுடைய அறிமுகத்தை நாம் பார்க்க போகிறோம். It was written by King Solomon, the son of King David. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜாவால் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். He was the second son of King David and Bathsheba. பெஷிபாவின் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட இரண்டாவது மகன் அவர். He was about 20 years old when he came to the throne, but he was still a young man, inexperienced in conducting affairs of state. நாம் பார்க்கிறோம் அவர் ராஜ பாரத்திற்கு வரும்பொழுது அவருக்கு 20 வயது தான். இன்னும் அவர் ஒரு வாலிபனாக அவ்வளவு அனுபவம் உள்ளவரானவராய் இல்லாமல் இருக்கிறார். Now in 1 Kings 3, starting at verse 5, the Lord appeared to him in a dream by night. ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் பார்க்கும்போது இரவிலே தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். At Gibeon, the Lord appeared to Solomon in a dream by night, and God said, "Ask, what shall I give you?" அப்ப தேவன் அவனை நோக்கி கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று தேவன் அவனிடத்தில் கேட்கிறார். And Solomon said, "You've shown great mercy to your servant David, my father, because he walked before you in truth, in righteousness, and an upright of heart with you. You have continued this great kindness for him, and you've given him a son to sit on his throne, as it is this day." ஆறாம் வசனம், அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றிய உண்மையும் நீதியும் மனநேர்மையும் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனையும் அவனுக்கு தந்தீர். Verse 7, "Now, O Lord my God, you have made your servant king instead of my father David, but I am a little child, and I do not know how to go in or come out." இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்கு வர அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். Verse 8, "And your servant is in the midst of your people whom you have chosen, a great people, too numerous to be numbered or counted." 8ஆம் வசனம், நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியான் இருக்கிறேன். Therefore give to your servant an understanding heart to judge your people, that I may discern between good and evil, for who is able to judge this great people of yours? ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான். So here we see that he describes his father, King David, as a man of truth and righteousness and uprightness of heart. இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய தகப்பனை தாவீதை அவர் இவ்விதமாய் விவரிக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் மனநேர்மை உள்ள ஒருவராய் அவர் சொல்லுகிறார். It's a very high standard to live up to. இது உண்மையாகவே ஒரு உயர்ந்த நிலை ஒரு மனுஷன் வாழ்வதற்காக. Solomon says he's just a child, but he's about 20 or 30, so he means I'm young and inexperienced. அப்போ அவர் சாலமோன் தேவனிடத்தில் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளை, ஆனால் அவருக்கு ஒரு 20-30 வயது இருக்கும், ஆனால் அனுபவம் அற்ற ஒரு வாலிபனாய் இருக்கிறார். He asked God for an understanding heart
to judge the people and to be able to discern between good and evil. அங்கே நாம் பார்க்கிறோம் தேவனிடத்திலே அவர் கேட்கிற காரியம் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லுகிறார். The answer that Solomon gave pleased God because he didn't ask for riches and honor and victory over his enemies and long life. அங்கே நாம் பார்க்கிறோம் இவர் கேட்டு அந்த காரியத்தை கேட்டு ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. அவர் தன் காரியங்களுக்கு ஜெயமோ அல்லது சத்துருக்களின் மேலே ஜெயமோ ஐஸ்வர்யத்தையோ அவர் கேளாமல் இதை கேட்டதினால் தேவன் பிரியப்பட்டார். We read verse 10, the speech pleased the Lord that Solomon had asked this thing. Then God said to him, because you've asked this thing and have not asked for long life for yourself, nor have you asked riches for yourself, nor asked the life of your enemies, but have asked for yourself to discern justice. Therefore, I have done according to your words. அங்கே 10-11 வாசிப்போம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டதும் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படி செய்தேன். It carries on in the middle of verse 12. I have given you a wise and understanding heart, so that there's not been anyone like you before you, nor shall any like you arise after you. அது தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்பும் எழும்புவதில்லை. I've also given you what you have not asked, both riches and honor, so that there shall not be anyone like you among the kings all your days. 13ஆம் வசனம், இது மன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. Verse 14, so if you walk in my ways to keep my statutes and my commandments as your father David walked, then I will lengthen your days. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாய் ஆகில் உன் நாட்களை நீடித்து இருக்க பண்ணுவேன் என்றார். Notice the lengthening of his days was conditional on him serving the Lord and walking in his ways. பாருங்க, தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நிபந்தனை உள்ளதா இருந்தது. என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So we ask the question, what is a proverb? அப்ப நம்ம ஒரு கேள்விக்கு வருகிறோம், நீதிமொழிகள் என்றால் என்ன? A proverb is a truth that is expressed in a way that is hidden. You might say it's the hidden wisdom of Solomon. நாம் பார்க்கிறோம் ஒரு சத்தியத்தை சாலமோன் ஞானம் மறைமுகமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. It's the ability to make a short statement to the point of truth or a role of conduct. அப்போ ஒரு காரியத்தை ஒரு சுபாவங்களை சுருக்கமான வகையிலே ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் சொல்லப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. For example, Proverbs says about the wise person then about the fool. நாம் பார்க்கிறோம், உதாரணத்திற்கு முதலாவதாக நீதிமொழிகள் அது ஞானிகளை குறித்து சொன்ன பிறகு மூடனை குறித்து சொல்லும். We read Proverbs 14 verse 1, the wise woman builds her house, but the foolish woman tears it down with her hands. அங்கே சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் 14:1, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். So a proverb is a short pithy saying that has a dual meaning. அங்கே அது சுருக்கமா இருந்தாலும் அது சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. We'll see right throughout the book of Proverbs that there are many contrasts. இந்த நீதிமொழிகளிலே பார்க்கும்போது அநேக இடங்களிலே அது ஒன்றுக்கொன்று சில காரியங்கள் ஒத்து போகாததை நாம் பார்க்க முடியும்.
It talks about the wise man, the wise woman, and then the foolish man, the foolish woman. ஒரு ஞானமுள்ள மனுஷன் ஒரு மனுஷியை குறித்தும் பின்பதாய் ஞானம் அற்ற ஒரு மனுஷனும் மனுஷியை குறித்தும் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். It talks about the diligent and the lazy, the righteous and the wicked. நீதிமான்களும் துன்மார்க்கரை குறித்து சொல்லப்படுகிறது, ஞானம் உள்ளவர்களும் சோம்பேறிகளை குறித்து சொல்லப்படுகிறது. It's also a book of many conditional promises. அது மாத்திரமில்லாமல் நிபந்தனையோடு கூட இருக்கிற அநேக வாக்குத்தத்தங்கள் இதிலே இருக்கிறது. If you treasure my commands, they will add life and peace to you. நான் என்னுடைய பிரமாணங்களை கைக்கொண்டால் உனக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். We learn that true wisdom comes from God. நமக்கு தெரியும் உண்மையான ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. In chapter 8, wisdom is personified as a woman, but foolishness comes from the heart of man. நாம் பார்க்கும்பொழுது ஞானமானது அது மனுஷனுடைய இருதயத்திலே இருந்து வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். We also learn that wisdom has to be applied. It is practical. இந்த ஞானமானது அது செயல்முறைப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்பதை இதிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். For example, in Proverbs chapter 6, we have the ant who works hard in harvest to store up food in winter. நாம் பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலே எறும்பு ஆனது கோடை காலத்திற்காக ஆகாரத்தை சம்பாதித்து அது சேர்த்து வைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். We go to the book of James chapter 3 and we read verses 13 to 18 and we learn that there are two types of wisdom. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால் அங்கே ஞானத்தை குறித்ததான காரியங்கள் சொல்லப்படுகிறது. There is the wisdom from God above and there is the wisdom that's demonic, sensual or natural. ஒரு ஞானம் அது தேவனிடத்தில் இருந்து வருகிற ஞானம் இன்னும் ஒன்று அது பிசாசினிடத்தில் இருந்து வருகிற ஞானமாக இருக்கிறது. Starting from verse 13, who is wise and understanding among you? Let him show by good conduct that his works are done in the meekness of wisdom. 13ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் யாக்கோபு, உங்களால் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சைந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். But if you have bitter envy and self-seeking in your hearts, do not boast and lie against the truth. This wisdom does not descend from above, but is earthly, sensual, demonic. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லோகிக சைம்பத்தமானதும் ஜன்ம சுபாவத்திற்குரியதும் பேய்தனம்க்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. For where envy and self-seeking exist, confusion and every evil thing are there. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. Verse 17, but the wisdom that is from above, that's godly wisdom, is pure, first pure, peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. Now the fruit of righteousness is sown in peace by those who make peace. 17-18 வசனம், பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்திலும் நற்கனிகளிலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாய் இருக்கிறதும் நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. So here we have a contrast between ungodly wisdom and godly wisdom. இங்கே நாம் பார்க்கிறோம் நீதியான ஞானத்திற்கும் பூலோக ஞானத்திற்குமான ஒரு எதிர்மறையை நாம் பார்க்கிறோம்.
You can tell by the fruit of it which it belongs to. அப்போ அதனுடைய கனிகளிலே நம்ம அறிந்து கொள்ளலாம் இது தெய்வீக ஞானமா இல்லை என்றால் இது உலக பிரகாரமான ஞானமா என்று சொல்லு. If there's envy and self-seeking and confusion, it's demonic wisdom. நாம் பார்க்கிறோம் இதிலே கசப்பும் வைராக்கியமும் சுயநலம் உள்ளதா இருக்குமே என்றால் அது ஜன்ம பாவ ஞானங்களாய் இருக்கிறது. If it's pure and peaceable and gentle and full of good fruits, then it's going to be wisdom from God. ஆனால் அதே வேளையிலே அது சுத்தம் உள்ளதாயும் சமாதானம் உள்ளதாயும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாய் இருந்தால் அது தேவனிடத்தில் இருந்து புறப்பட்ட ஞானமாய் இருக்கிறது. In Proverbs chapter 9 and verse 1, we learn that wisdom has 7 pillars that she builds her house on. நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களால் சித்தரித்திருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். We've just read 7 fruits of wisdom that come from God. நம்ம இப்பொழுதுதான் 7 விதமான ஞானத்தின் கனிகளை நாம் வாசித்தோம். And these are the 7 pillars that she builds her house on. அந்த 7 காரியத்திலே தான் உங்கள் வீடு கட்டப்பட்டு இருக்க வேண்டும். First of all, it's pure. அது முதலாவதாக அது சுத்தமானதா இருக்க வேண்டும். Then it's peaceable. இரண்டாவதாக அது சமாதானம் உள்ளதா இருக்க வேண்டும். Then it's gentle. மூன்றாவதாக அது சாந்தம் உள்ளதா இருக்க வேண்டும். It's willing to yield. In other words, I don't have to be right all the time. எல்லா காரியங்களிலும் நான் சரியா இருக்கணும், சரியா நான் சொல்லுதான் சரி என்று சொல்லாமல் இணக்கம் உள்ளவர்களாயும் நாம் வாசிக்கிறோம். It's full of mercy and good fruit. அது மாத்திரமில்லாமல் இரக்கமும் நற்கனிகள் உள்ளதாயும் இருக்க வேண்டும். It's without partiality. It means without taking favorites. பட்சபாதம் இல்லாமல் ஒரு புறமே சாய்ந்தில்லாதபடி. And without hypocrisy, which means saying one thing and doing something else. மாயமற்றதாய் இராமல், அதாவது சொல்லுறது ஒன்று செய்யறது வேற ஒன்றாய் இல்லாதபடி. So these are the pillars of wisdom. இவைகள் எல்லாம் அந்த ஞானத்தினுடைய அஸ்திபாரங்களாய் இருக்கிறவைகள். So let's go to Proverbs chapter 1 and we'll read verses 1 to 7. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். For today we'll probably only look at verses 1 and 2. இன்றைக்கு 1 2 மாத்திரம் தான் நம்ம ஒருவேளை பார்க்க கூடும். But we'll read them all so you get the context. ஆனால் நம்ம இவைகள் எல்லாம் வாசிக்க காரணம் அதனுடைய அடிப்படை கருத்துக்களை நாம் உணர்ந்து கொள்வோம். Verse 1, the Proverbs of Solomon, the king of David, the son of David, king of Israel. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். Verse 2, to know wisdom and instruction, to perceive the words of understanding. இரண்டாவது இவைகள் எல்லாம் ஞானத்தை போதிக்கத்தக்கதையும் அறிந்து புத்திமதிகளை உணர்த்தும். Verse 3, to receive the instruction of wisdom, justice, judgment, and equity. விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். Verse 4, to give prudence to the simple, to the young man knowledge and discretion. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். A wise man will hear and increase learning, and a man of understanding will attain wise counsel. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல் யோசனைகளை அடைந்து. And a wise man will hear and increase learning, and a man of understanding will attain wise counsel. To understand a proverb and an enigma, the words of the wise and their riddles. நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உணர்ந்து புதை பொருளைகளையும் அறிந்து கொள்வான். The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவார்கள்.
Now, we've got many big words in this passage. இந்த வாக்கியங்களிலே அநேக பெரிய வார்த்தைகளை நாம் வாசித்தோம். So, over the next few weeks, we're going to have a look at what these words mean and break them down so you get understanding. அப்ப இதுல இருக்கிற அந்த பெரிய வாக்கியங்களை வருகிற நாட்களிலே அவைகளை விளக்க அதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் விளக்கி சொல்ல போகிறேன். I want to read from the New Living Translation. ஒரு புதிய ஒரு மொழிபெயர்ப்பிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். And Pastor, I'll just get you to translate into English, into Tamil from my English, okay? Yes, yes. So verse 1, these are the Proverbs of Solomon, David's son, king of Israel. இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாய் தாவீதின் குமாரன் இஸ்ரவேலின் ராஜா சாலமோனின் நீதிமொழிகள். Their purpose is to teach people wisdom and discipline, to help them understand the insights of the wise. இதனுடைய நோக்கம் அது பேதைகளுக்கு ஞானத்தையும் புத்தி இல்லாதவர்களுக்கு அறிவையும் உணர்த்துவதாயிருக்கிறது. This is to teach people to live disciplined and successful lives. இது ஒழுக்கமாய் ஜனங்கள் வாழவும் அவர்கள் ஜெயமாய் வாழ்க்கையை நடத்தக்கூடிய வழிமுறைகளை போதிக்கிறதாயிருக்கிறது. To help them do what is right, just and fair. எது சரியோ எது நியாயமோ அவைகளை செய்யும்படி கற்றுக் கொடுக்கிறது. These proverbs will give insight to the simple, knowledge and discernment to the young. இது அறிவற்றவர்களுக்கு ஞானத்தையும் வாலிபர்களுக்கு விவேகத்தையும் கொடுக்கிறது. Let the wise listen to these proverbs and become even wiser. ஞானிகள் இதை கேட்டு இன்னும் ஞானம் அடைவார்களாக. Let those with understanding receive guidance. புரிந்து கொள்ளுதல் உடையவர்கள் இதன் மூலமாய் வழிகளை தெளிவுபடுத்திக் கொள்வார்களாக. By exploring the meanings in these proverbs and parables. இதில் இருக்கிற ஞானத்தை அவர்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்வார்களாக. The words of the wise and their riddles. அந்த ஞானினுடைய அவருடைய கருப்பொருளையும் அவருடைய கேள்விகளையும் புரிந்து கொள்வார்களாக. Fear of the Lord is the foundation of true knowledge. தேவனுக்கு பயப்படுகிறதே உண்மையான ஞானத்தின் அஸ்திபாரம். But fools despise wisdom and discipline. ஆனால் மூடரோ ஞானத்தையும் கடிந்து கொள்ளுதலையும் அசட்டை பண்ணுகிறார். So I want to have a look at the first word, which is wisdom. அப்ப அதில் இருக்கிற முதல் வார்த்தை ஞானம் என்ற வார்த்தையை பார்க்க போகிறோம். In the Hebrew, it's hikmah. ஞானம் என்பதற்கு எபிரேய மொழியிலே இக்மா என்ற அர்த்தம். It means God-given ability to live a righteous, just and discerning life. அதனுடைய விளக்கம் இவ்விதமாய் இருக்கிறது. தேவன் ஞானத்தினாலே நீதியையும் நியாயத்தையும் சரியான வாழ்க்கையை வாழ அவர் கொடுத்திருக்கிற ஒரு ஞானம் என்று பார்க்கிறோம். It combines knowledge, understanding and reverent obedience to God. அது அந்த ஞானத்திலே அது விவேகத்தையும் அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் கட்டளையிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். We turn to Proverbs 4 and verse 7. We learn that wisdom is the most important thing. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஞானம் ரொம்ப முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். We'll read from 7 to 13. 7லிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். It says, getting wisdom is the wisest thing you can do. ஞானம் முக்கியம், ஞானத்தை சம்பாதி. And whatever else you do, develop good judgment. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். If you prize wisdom, she will make you great. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்து. Embrace her and she will honor you. நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். She will place a lovely wreath on your head and will present you with a beautiful crown. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும்.
Verse 10, my child, listen to me and do as I say, and you will have a long and good life. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். I will teach you wisdom's ways and lead you in straight paths. ஞானத்தை நான் உனக்கு போதித்தேன், செவையான பாதைகளிலே உன்னை நடத்துவினேன். When you walk, you won't be held back. When you run, you won't stumble. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளினால் ஓடினாலும் இடறமாட்டாய். Take hold of my instructions. Don't let them go. Guard them, for they are the key to life. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். So wisdom is the most important thing, and it's the key to life. நாம் பார்க்கிறோம், புத்தியே அது மிகவும் முக்கியமானவைகளாய் இருக்கிறது, அதுதான் ஜீவனுக்கு ஏதுவானதாய் இருக்கிறது. Biblical wisdom is defined as intelligence, knowledge, and prudence. நாம் பார்க்கிறோம், வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஞானம் அது விவேகத்தையும் அறிவையும் கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. That means you can be cautious in important matters. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் புத்திமானாய் தெளிவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். It means to have insight, which means that you can understand things that are hidden. எவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகளை புரிந்து கொள்ள இந்த ஞானம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். Wisdom is like the foundation of a building. If the foundation is weak, the whole building is weak and unstable. ஞானம் என்று சொல்லும்போது அது முக்கியமான ஒரு கட்டிடத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறது. அஸ்திபாரம் பலவீனமாய் இருந்தால் முழு கட்டிடமும் அது பலவீனமாய் இருக்கும். Wisdom is based on godly principles. ஞானம் என்று சொல்லும்போது தேவனுக்கு அடுத்த சட்ட முறைகளின்படி வாழ்கிறது. It is knowing God's will and his ways and submitting to that. தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது தான் ஞானம். God's wisdom will give you a good character. தேவன் ஞானம் நல்ல சுபாவங்களை உங்களுக்கு கொடுக்கும். Proverbs 9 and verse 10 says, the fear of the Lord is the beginning of wisdom, and knowledge of the Holy One is understanding. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. Well, when it says fear of the Lord, it's not talking about fear like fear of the dark. இருளை பார்த்து பயப்படுறத போல ஒரு பயம் என்று அங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது அதை அப்படி குறிப்பிடப்படவில்லை. But it means to reverence and honor God. ஆனால் அது தேவனை கனப்படுத்த, தேவனுக்கு மதிக்கத்தக்கதான ஒரு தேவ பயம். Like when we say, our Father which art in heaven, hallowed or holy or reverence is your name. நாம் விவிதமாய் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, கனப்படுவதாக என்று அந்த நாமத்திற்கு கொடுக்கிற அந்த கனம்தான் இங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. In Proverbs 22 and verse 4, it says, by humility and the fear of the Lord are riches and honor and life. நீதிமொழிகள் 22:4 சொல்லப்படுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். You could rephrase it and say the reward of humility and fear of the Lord is riches, honor and life. தேவனுக்கு கனம் கொடுக்கிறதினாலே என்று கூட சொல்லலாம். தேவனை கனப்படுத்துகிறதினாலே உங்களுக்கு பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்று நாம் பார்க்கலாம். In Psalm 111 and verse 10, சங்கீதம் 111:10 நாம் வாசிப்போம் என்றால், it says, the fear of the Lord is the beginning of wisdom. A good understanding have all those who do his commandments. His praise endures forever. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். So wisdom covers our daily conduct. It's things like whether we're honest or dishonest,
lazy or hard working. நாம் பார்க்கிறோம் இந்த ஞானம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தக்கூடியதா இருக்கிறது. நம்ம உண்மையா இருக்கிறோமா, அநீதியா இருக்கிறோமா, கடினமாய் உழைக்கிறோமா அல்லது சோம்பேறியா இருக்கிறோமா என்பது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே இந்த ஞானம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. It's whether we're self-controlled or angry, whether we're humble or proud. நம்ம சுயநலம் சுயஅடக்கம் உடையவர்களாய் இருக்கிறோமா, பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறோமா, தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பது எல்லாம் இந்த ஞானம் நமக்கு வெளிப்படுத்தும். It says in Proverbs 3 in verse 7, do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. நீதிமொழிகள் 3:11 நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, நீ உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் என்று நம்ம வாசிக்கிறோம். உன்னை நீ மேன்மைப்படுத்திக் கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்திரு என்று நம்ம வாசிக்கிறோம். It's like the fear of the Lord will actually stop us from going the wrong way. இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு நம்மை விலகி போக செய்கிறதா இருக்கிறது. There's a scripture in Job 28 and verse 28. Job 28:28. யோபு 28:28 நாம் பார்க்கும் பொழுது, and to man he said, behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. அங்கே அவர் சொல்லுகிறார், மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி என்றார் என்று சொன்னார். So we see that evil is something that comes from the heart and is then put into practice. அந்த துன்மார்க்கம் கூட நம்மளுடைய இருதயத்திலே தோன்றி அது பின்பதாக கிரியையிலே வெளிப்படுகிறது. The fear of the Lord will stop us from doing that. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அப்படிப்பட்டவைகளை செய்யாதபடி நம்மை தடுத்து நிறுத்துகிறது. We see that Cain was jealous of his brother and it caused him to rise up and kill him. நாம் பார்க்கிறோம், காயின் அவனுடைய சகோதரன் மேலே பொறாமைப்பட்டு அவனை கொன்று போடுகிறான். In Psalms chapter 1, it talks about a sinful man and a wicked man. அங்கே நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே துன்மார்க்கரை குறித்ததான காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. A sinful man will look at a woman to lust after her. ஒரு பாவமான மனுஷன் ஒரு ஸ்திரீயை அவன் துன்மார்க்கமாய் பார்க்கிறான். You might say it's almost like an accidental sin. அது ஒரு பாவத்திற்கான ஒரு வழியாய் இருக்கிறது என்று கூட நம்ம சொல்லலாம். But the Bible says a wicked man will lie on his bed and plot how to take his neighbor's wife. So it's a deliberate sin. அப்ப நாம் பார்க்கிறோம், ஒரு துன்மார்க்கன் என்ன செய்கிறான் என்றால், அவன் படுக்கையிலே படுத்துக்கொண்டு அவனுடைய அயலானின் மனைவியை எப்படி அபகரிக்கலாம் என்று யோசிப்பான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். Jesus said in Matthew 15 and verse 19, for out of the heart proceed evil thoughts, murders, adulteries, fornications, thefts, false witness, blasphemies. Matthew 15 verse 19. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். That's why the fear of the Lord will help us guard us from all those things. ஆகவேதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கிறதா இருக்கிறது. Proverbs 8 verse 13. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, the fear of the Lord is to hate evil, pride and arrogance and the evil way, and the perverse mouth I hate. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவரையும் நான் வெறுக்கிறேன். So God hates evil. This is things that come out of the heart that defile. எதையெல்லாம் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதோ அவைகளை தேவன் வெறுக்கிறார். Also talks in Proverbs 1 about feet that run to evil to shed blood. நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே விதமாய் சொல்லப்படுகிறது, சிலர் தீமை செய்ய விரைந்தோடும் கால்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
The second thing is that God resists the proud. He hates the proud. இரண்டாவதாக தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிறார். But he gives grace to the humble. 1 Peter 5 and 6. நாம் பார்க்கிறோம், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். It mentions arrogance. That means that you think you're better than someone else. நம்ம மற்றவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்று சில நேரங்களிலே எண்ணுகிறோம். In Proverbs 6, God says he hates haughty eyes. நாம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மேட்டிமையான கண்ணை அவர் வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். It mentions the evil way, which is continually choosing to do evil in the sight of God. அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாய் தீமையை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்களை தேவன் வெறுக்கிறார். God wants us to walk in his ways. தேவன் அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In the Old Testament, he put before them blessing or cursing. He said you can either walk in the blessing or you can walk in the curse. பழைய ஏற்பாடு காலத்திலே அவர்கள் இரண்டு வழிகளை கர்த்தர் அவர்களுக்கு நியமித்தார். ஆசீர்வாதத்தின் வழியும் சாபத்தின் வழியும். அவர்கள் பிடிக்கிற வழியிலே அவர்கள் கடந்து போகலாம். The fifth thing was the perverse mouth. நம்ம பார்க்கிறோம், ஐந்தாவதாக பொய் சொல்லும் நாவு. Perverse means something that's totally contrary to the right way. அபத்தம் பேசும், அபத்தம் பேசும். அதனால சொன்ன காரியத்திற்கு அப்படியே எதிர்மறையாய் பேசுகிறது. In Ephesians 4 and verse 29, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, let no unwholesome thing come out of your mouth. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். And in book of James, it talks about the tongue being full of iniquity. யாக்கோபு நிருபத்திலே பார்க்கிறோம், நாவானது அது தீமை நிறைந்ததாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். How we can bless and how we can curse with our tongue. நம்மளுடைய நாவினால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நாம் எப்படி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி. If we walk in wisdom, we will learn to bless. நம்ம ஞானத்தில் நடந்தால் ஆசீர்வதிக்கிறவர்களாய் கடந்து போவோம். So we've covered many things today. இந்த நாளிலே அநேக காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். In the next few weeks, we're going to expound them a little bit more. இவைகளை வருகிற சில நாட்களிலே இன்னும் விரிவாய் நாம் பார்க்க போகிறோம். Lord, your word says that if we ask for wisdom, you will give us wisdom. ஆண்டவரே, ஞானத்தை கேட்டால் ஞானத்தை கொடுப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. I pray for every person listening. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். That you will teach them wisdom. You'll teach them to walk in your ways. ஆண்டவரே, அவர்களுக்கு ஞானத்தை போதித்து ஞானத்தின் வழியிலே நடக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். Lord, you'll teach them the fear of the Lord. தேவனுக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடு. That they will acknowledge you and your ways and your holiness. ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய வழியை, பரிசுத்த வாழ்க்கையை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. That they will learn to choose right and not wrong. ஆண்டவரே, சரியானதை தெரிந்து கொண்டு தவறானதை விட்டு விலகுவார்களாக. And you bless them in all their ways in Jesus' name. எல்லா வழிகளிலும் அவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.